இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரோட இக்கட்டான சூழ்நிலை அதுவும் ரத்த கலரியா மாறிட்டு இருக்குது. அதுவும் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தான். அதுவும் மார்ச் 31 அதிகாலை டைம் உக்ரைனோட நேரப்படி வரைக்கும் மொத்தம் 130க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள். அதாவது 30 அதிகாலை 111 சொல்லியிருந்தோம். இப்போ 131 ட்ரோன்கள், எல்லாமே 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தான். இல்ல 45 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிகாய் அப்படிங்கிறவங்கள உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்க. அது 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் சில இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது உக்ரைனே ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ரத்த கலரி ஆயிட்டு இருக்கு. அது கர்கிவ் பகுதியில் என்னத்தையோ கண்டுக்கிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து. இப்போ எல்லாமே 6 டேப்ஸ் நடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி டபுள் டேப் மெத்தட் பார்த்துட்டு இருந்தோம். அதுவே மிக பெரும் அளவில் சேதங்கள் ஏற்படுத்துது. அதுவும் லுமூர் மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிச்சுன்னா சில நேரங்கள் கழிச்சு திருப்பி அதே இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. இது டபுள் டேப் மெத்தட் அப்படிங்கிறதோட பார்த்தோம். இது 6 டேப் மெத்தட் 7 டேப் மெத்தட்னு போயிட்டே இருக்குது. அதாவது இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது எப்படின்னா ரஷ்யாவிலேருந்து ட்ரோன்கள் ஏவுறாங்க அப்படின்னா பல டைரக்ஷனில் வரும். ஆனால் ஒரு உயரத்தில் ஆல்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரோன்களும் ரீக்ரூப் ஆகும். என்னப்பா வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது எல்லாம் ரீக்ரூப் ஆகி ஃபஸ்ட்டு நான் போகிறேன், செகண்ட் நீவா, தேர்ட் நீவான்னு சொல்லிட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, முன்ன பின்ன டைமிங்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து ஒரே இடத்துல எல்லா ட்ரோன்களை வந்து அசம்பிள் ஆகி அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுனா வந்து உழுகுது. ஸோ இதனால ரத்த கலரியாக மாறிட்டு இருக்குது. பயங்கரமான தாக்குதல். ஏன்னா ஒரு ட்ரோன் ஃபர்ஸ்ட் ட்ரோன் வருது, தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதை டவுன் பண்ணும்போது இன்னொரு ட்ரோன் சொரக்குன்னு போய் சொருகிடுது. ஸோ ஒரு ட்ரோனை அவங்க குறி வச்சு சுட்டுட்டு இருக்கும்போது ஆன்டி ஏர்கிராஃப்ட் டீம் வந்து சுட்டுட்டு இருக்கும்போது செகண்ட் ட்ரோன் வந்து அடிச்சிடுறதுனால இழப்புகள் ஏற்படுது. சரி, தேர்ட் ட்ரோன் வருது, அதை தடுக்கலான்னு பார்த்தா ஃபோர்த் ட்ரோன் போய் அடிச்சது. ஸோ இது போல தொடர்ந்து ஒரு பகுதியில் பல ட்ரோன்கள் ஒன்னா அக்குமுலேட் ஆகி தாக்குதல் பண்றதுனால பல சேதங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ஒரு புது டாக்டிக்ஸா ரஷ்ய தரப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட 6 வெடி சத்தங்கள் மட்டும் கர்கிவ்ல ஒரே பகுதியில் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. மிக பெரும் சேதம் இந்த கர்கிவ் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து தாக்குதல் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. அது கூடவே ஷெல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ட்ரோன் தாக்குதல்ல வேற, இந்த கர்கிவ் பகுதியில் நடந்தது வேற. இப்ப நான் சொல்லக்கூடியதுலாம் களத்துல, இந்த களம்ங்கிறது ரத்த கலரியாதுன்னு இல்லையா? ஸோ அந்த களத்தில் நடக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், இதெல்லாம் ரேஸ் டு கிரமட்டாஸ்க். இந்த டொனஸ்க்ல மிக முக்கியமான ஒரு பகுதி. கிரமட்டாஸ்கை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டொனஸ்கோட 100% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் மேசிவான ஒரு டவுன். அது கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், கொஸ்டான்டினிவ்கா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே இன்டர் கனெக்டாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இது யாராலையுமே எந்த படையும் அடித்து ஜெயிச்சதில்லன்னு பல தடவை சொல்லியாச்சு. அவ்வளோ சீக்கிரம் இது பிடிக்க முடியாத நான் ரஷ்யா இப்போ அதை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பகுதிகளாக சுற்றி வளைச்சு வந்து பண்ண பிடிச்சிட்டு இருக்காங்க, பல முறை தாக்குதலுக்கு உட்படுத்தி. இப்போ கொஸ்டான்டினிவ்காவுக்கு பக்கத்தில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரமட்டாஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க்ல பயங்கரமான தாக்குதல். கிரமட்டாஸ்க்ல இப்போ தாக்குதல் நடந்திருக்கு. அதே போல ஸ்லோவியான்ஸ்க்லேயும் தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்லோவியான்ஸ்க்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கலாம், இல்லை காயமடைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வெடி விபத்து லோக்கல் சோர்ஸ் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ லோடாக இருக்கிறது ஸ்லோவியான்ஸ்க் பகுதியில் நடந்த தாக்குதல் வெடி விபத்துக்கான வீடியோ இது. அடுத்தது அப்படி கீழே இறங்கி வந்தால் கொஸ்டான்டினிவ்கா. ஸோ உங்களுக்கு அந்த லைன் தெரியுதா? கொஸ்டான்டினிவ்கா மேப்பில் காட்டுறேன். கொஸ்டான்டினிவ்கா, கிரமட்டாஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க்கு, கிரமட்டாஸ்க். ஸோ இந்த பகுதி எல்லாமே பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு வீடியோ காட்டுறதுனால ஒரு தடவை தாக்குதல் நடந்ததுன்னு இல்லை, பல முறை இந்த பகுதிகளில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தொடர் தாக்குதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டோம்னா டொனஸ்கோப்லஸ். இந்த டொனஸ்கோப்லஸில் பல பகுதிகளில் ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. இல்லை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணுறது த்ரோயோப்ளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல பயங்கரமான தாக்குதல் நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மிக பெரும் கான்சன்ட்ரேஷன் பக்ரோஸ்க். இந்த பக்ரோஸ்க்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30லேருந்து 50 தடவையாவது, குறைஞ்சது 30லேருந்து 50 தடவையாவது ஷெல்லிங் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமாக மக்கள் வாழும் பகுதிகளை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ லோட் ஆயிருக்கும். இது பக்ரோஸ் பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ தான். இந்த பக்ரோஸ்க்ல வந்து பண்ண மக்களே இல்லை ஃபர்ஸ்ட், அதே இப்போ ஃப்ரண்ட் லைன் டவுனாக மாறிடுச்சு. ஸோ அந்த காரணம் இது ஒரு மிகப்பெரிய லஜிஸ்டிக்கல் ஹப். இது பல தடவை நம்ம இந்த பக்ரோஸ்க்காகவே தனியாக பிரத்யேகமாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி. இங்கே கொண்டு வந்து அதிகமான ஆயுதங்கள் வச்சுட்டு நம்மளால கொஸ்டான்டினிவ்காக்கு கொடுக்க முடியும், வேணுங்கிற உதவிகள், ஆயுத உதவிகள் செய்ய முடியும். இந்த பக்ரோஸ்க்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்டுக்குமே எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ முக்கியமான லஜிஸ்டிக்கல்ங்கிறது தேவைப்படக்கூடிய பொருட்களை எந்த ஒரு பிரச்சனையுமே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் இப்போ பயங்கரமாக ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் அடிக்கடி ரஷ்ய படைகள்
முன்னேறி போய் தாக்குதல் பண்ணுறது உண்டு இந்த சபட்டாச் வேலைகள். ஏன்னா உள்ளே போய் போய் பண்ணிட்டு இருந்தால் தான், டெஸ்ட் பண்ணால் தான் எந்த இடத்துல உக்ரைன் வீக்காக இருக்காங்க இல்லை ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தொடர் தாக்குதல்கள் இந்த பகுதியில் நடந்துக்கிட்டே இருக்கு. அது போகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வருது இல்லையா? ஸோ இதோட செய்திகளை தான் வந்து நான் பார்க்கலாம். பட் அந்த லோக்கல் சோர்ஸஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா சுமி, ஒடசா, கர்கிவ், கீவ் இந்த பகுதிகள்லாம் பயங்கரமாக தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இன்டென்சிட்டி அப்படிம்பாங்களே, அதாவது தாக்குதலோட வீரியம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ரஷ்யா பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. அதுக்கான காரணம் உக்ரைன் பல வழிகளில் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த டெரரிஸ்ட் தாக்குதல் பண்ணுறதுல நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி அதே டேட்டில் பார்த்துருப்போம். இதே மாஸ்கோ பிளாஸ்டில் ஒரு தீவிரவாதி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வைக்கிற மாதிரி அங்கேயும் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுற்றி வளைச்சி எஃப்எஸ்பி பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பதிவு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த பதிவில் வந்து பண்ணால் அதே அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரசிடென்ஷியல் கார், இந்த செனட் காருன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு லக்ஸரி காரு, ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய கார். ஏன்னா ஒரு நாட்டோட அதிபர், அதுவும் ரஷ்யாவோட அதிபர் போறாருன்னா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த கார் திடீர்னு இன்ஜின் எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு, இன்ஜின் தீ விபத்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளாக வைரலாக இருந்தது, ரொம்ப பிரபலமாக பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் நேற்றுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தீங்க. அது போட முடியாததுக்கான காரணம் என்ன, அது பிரசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறது பிரசிடென்ஷியல் டீம் ஏதாவது கொடுப்பாங்க, டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் எதுவும் கொடுக்கல. அதுவும் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புட்டின் அவர்கள் சாவார்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார். அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கே, இது என்ன அசாசினேஷன் அட்டம்ப்டா இல்லை பயமுறுத்துறாங்களா, இங்கே பாருங்க சொல்கிறபடி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமிகைகள் காட்டுறாங்களா, புட்டின் அவர்களை வழிக்கு கொண்டு வரதுக்காக ஒரு மிரட்டலா, இது செய்தியா, மிரட்டல் செய்தியா அப்படின்ற கேள்விகளாக இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது போல் ஒரு அசம்பாவிதம் மாஸ்கோவில் நடந்திருக்கு. தீவிரவாத தாக்குதல் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முர்மன்ஸ்க் பகுதி, அதாவது இந்த ஃபின்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதி மேலே. ஸோ முர்மன்ஸ்க் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்ன பண்ணிக்கிறாருன்னா துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே டாப் பில்டிங்க்கு போய்க்கிறாரு. ஸோ டாப் பில்டிங் போய் அந்த இடத்துல தீ வச்சிடலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. பிரசிடென்ஷியல் கார்ட்ஸ், இந்த தனியாக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரஷ்யாவோட ஃபோர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை கூட அந்த நபர் வந்து ஒத்துக்கல, எந்த ஒரு டேர்ம்ஸ்க்கு ஒத்து வரல. ஸோ அதனால் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ரஷ்யாக்குள்ள தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இது போல விஷயங்கள் அதிகரிக்கிறதுனால, அதுவும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட்லாம் நடந்திருக்கு. ஸோ இது போல விஷயங்களை தொடர்ந்து நடக்கிறதுனால ரஷ்யா தாக்குதலோட வீரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க. இது மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள்லாம் நம்மளால பார்க்க முடியாது. பட் நம்ம வீடியோ பதிவுகளோட ரஷ்யன் சோர்சஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகளோட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரஷ்யாவில் நடந்துகிட்டே இருக்கனால வீரியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் தாக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் ட்ரம்ப் அவர்கள் வராரு. ட்ரம்ப் அவர்கள் எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போய் ஏங்க ரஷ்யா அப்படி தாக்குதல் பண்ணுறாங்க, என்னங்க ஏதுங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் கேட்க அவர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பல மீடியாக்கள் பல வகையில் சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களே அது வந்து பொய் அப்படிங்கிறதோட சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இது போல் ரஷ்யா வந்து ஏதாவது பின்வாங்குறாங்க, பேச்சுவார்த்தையை சிதைக்கணும், இல்லை வேறு ஏதாவது விளையாடணும்னு நினச்சாங்கன்னா நான் சாங்ஷன் போடுவேன், அழுத்தங்கள் கொடுப்பேன், 2ஆம் கட்ட டாரிஃப் போடுவேன் அப்படிங்கிறது போலலாம் வந்து பண்ணால் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு. அதாவது நான் அடுத்தது செய்வேன்னு அவர் சொல்லலை, அவங்க ஏதாவது செஞ்சால் இது போல் செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. அதுக்கு மேற்குள்ள நாடுகள் மீடியாக்கெல்லாம் ரஷ்யா மேலே சாங்ஷன் போட போகிறாங்க அப்படிங்கிறது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம அவர் ஸ்பீச்சை கேட்கும் போது தான் நம்மளால எடுத்துக்க முடியுது, ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. பட் இருந்தாலுமே பல மீடியாக்கள் ஒரு மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது என்ன ஏதுங்க தெரியல, நடந்தால் தான் உண்மை, எது நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அதே போல் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அதாவது மினரல் டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ வந்து ரீநெகோசியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாட்டி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நாட்டி வேலையை செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு அன்பான மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்திருக்கு. அடுத்த மாபெரும் மிரட்டல்கள், இது ரஷ்யா உக்ரைன் பற்றியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த மாபெரும் மிரட்டல்கள் ஈரானுக்கு. திரும்பவும் ஈரானோட அதிபராக இருக்கிறார் இல்லையா இப்போ பெஷஷ்கியான் அவர்கள், அவர் தரப்பு முடியாதுங்க, நேரடியாக அமெரிக்காவோட பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே நீங்கள் தாக்குதல் பண்ணீங்கன்னா டியோ கார்சியா பகுதியில் பாம்பர்ஸ்லாம் வச்சுக்கிறீங்களா, அங்கேயே நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல் ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஈரானால் முடியுமானா, ஈரான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போர் கப்பல்களை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருந்தாங்க, லாங் ரேஞ்ச் போர் கப்பல். இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் ஏவ முடியும், லாங் ரேஞ்ச் யூஏவிக்கெல்லாம் ஏவ முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போலாம் வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதான் அவங்க அப்படி சொல்லலை, பட் இந்த வீடியோ பதிவுகள்லாம் விடுறதுனால
ஆல்டர்னேட்டா அந்த B2 பாம்பர்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டா இவங்க இதை ரெடி பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் போர்க்கப்பல்கள் எல்லாத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மிடில் ஈஸ்ட்ல எல்லா பக்கத்தையும் அங்கே தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அமெரிக்காவோட பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட பில்டப்ஸ் இருக்கு. ஸோ ராணுவ பில்டப் பெருமளவில் இருக்கு. ஒரு சைடு ரஷ்யா உக்ரைனை பயங்கரமாக தாக்குதல் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் மிடில் ஈஸ்ட்ல பயங்கரமான மிலிட்டரி பில்டப் அமெரிக்காவுக்கு இருக்கு. அட் த சேம் டைம் ஈரானுக்கு வந்து மிரட்டல்கள் போயிட்டு இருக்கு. பேட் திங்ஸ் நடக்க போகுது ஈரானுக்கு. சீக்கிரமா அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து ஈரானுக்கு திரும்ப மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈது ரம்ஜான் பண்டிகை இருந்தாலுமே 16 ஸ்ட்ரைக்கு 17 ஸ்ட்ரைக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா யமன் ஹவுதிஸ் மேல நடத்துறாங்க. யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 3 முறை ட்ரூமன் கப்பல், அந்த போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, ஸோ அது மேல விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஹாரியஸ் ட்ரூமன், ஸோ அது மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி மிடில் ஈஸ்ட்ல அந்த பகுதியில் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே ரத்த கலரியாக மாறிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டோம்னா இந்த இடத்துல சவுத் சூடானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் வார் மிக பெருமளவில் வெடிக்குமான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த சவுத் சூடானே ரெண்டா பிரிவினை இருக்கு. ஒன்று அதிபர், இன்னொன்று துணை அதிபர். துணை அதிபரை பிடிச்சாலுமே அந்த பகுதிகள்லாம் கூட்டம் கூடுவாங்க போல தெரியுது. ஏதோ நடக்குது, அசம்பாவிதங்கள் நடக்க போகுதுன்னு கணிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. யுகாண்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சவுத் சூடானுக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பாம்பிங் பண்ணிக்கிறாங்க சவுத் சூடான்ல சில பகுதிகளில். ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் குண்டுகளை பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளில் வந்துகிட்டு இருக்கு சவுத் சூடான்லேருந்து. ஸோ அங்கேயும் நிலமை மோசமாக தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் நம்ம மாலி, புர்கினா ஃபாசோ, நிஜர் இந்த பகுதியில் வந்துட்டோம்னா தீவிரவாதிகள் பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த கான்வாய்ஸ்லாம் இருக்குல்ல, பெருமளவில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பல ஆயுதங்களை கேப்சர் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாதிரி இருந்திருக்கு, அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறான்னு இருக்காங்க. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியா இருக்குல்ல, இதெல்லாம் இந்த நிஜர், மாலி, புர்கினா ஃபாசோ இங்கே இருக்கிறவங்க, கீழே வந்து நைஜீரியா. ஸோ நைஜீரியா வந்து பண்ணால் வேற ஒரு தீவிரவாத தாக்குதல். ஸோ இங்கே தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னா அதுக்கு ரெசம்பிளன்ஸாக நைஜீரியாலையும் நடக்குது. ஸோ நைஜீரியாலையும் இதே போல் ராணுவ கேம்ப் இருந்திருக்கு. அந்த கேம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா டேங்குகள் இது போல பல விஷயங்கள் இருந்திருக்கு. பயங்கரமான தாக்குதல் அங்கே நடந்திருக்கு. அங்கே ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பல உபகரணங்கள் வீணாயிருந்திருக்கு. பல ஆயுதங்களை கைப்பற்றிட்டு போயிட்டாங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல முழுசு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதலாக இருக்கு. அடுத்த DR காங்கோ இப்போதைக்கு ஏதோ சுமூகமாக பேசுற மாதிரி இருக்கு. ரெண்டாவது சூடான்ல சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ ராணுவம் வந்து பெருமளவில் கார்ட்டூம் கேபிட்டலை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இல்லையா, சூடானோட கேபிட்டல். ஸோ இந்த டைம்ல RSF தரப்பு என்ன வந்திருக்காங்கன்னா எங்களோட ஈத், இந்த ரம்ஜான் பண்டிகை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட ஈதுங்கிறது எப்போ புர்ஹான் அவர்கள் வீழ்றாரோ அன்னைக்கு தான் எங்களுக்கு ஈது. முற்றிலும் ராணுவத்தை தோக்கடிச்சு நாங்கள் சூடானை வந்து விடுதலை கொடுப்போம் சூடானுக்கு அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து சூழ் வச்சிருக்காங்க. இது முடிவல்ல, இதுதான் தொடக்கம் அப்படிங்கிறது போல RSF தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பயங்கரமான பில்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக இந்த உலகத்தில் பல பகுதிகளிலும் நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க. இரு நாடுகளும் இணைஞ்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த பிரச்சனையை முடிப்பாங்களா, இல்லை எல்லாரும் மிக பெருமளவில் பிரச்சனையை தொடங்கிடுவாங்களா? ஏன்னா அதுக்கான நாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? பிரச்சனை பெருசாகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.